விலையேற பெற்ற காரியங்களை மனிதர்கள் தேடுவது இயல்புதான். இதை பக்தன் எதை தேடினாரா அதனால் கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாமா? சங்கீதம் 119:10. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதேயும். தன்னை காத்துக்கொள்ள வேத வசனம் ஒன்றுதான் வழி என்பதை உணர்ந்த பக்தன் சொல்றாரு, என்னை தப்ப விடாதீரும், தீமையான காரியங்களை செய்ய போகக்கூடிய நபராக நான் மாறிவிடக்கூடாதப்பா, உண்மை நான் முழு இதயத்தோடு தேடுகிறேன் என்று அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். இதை கேட்கிற அன்பர்களே, உலகத்திலே காணப்படக்கூடிய செல்வங்கள் மாறலாம், மனுஷர்களுடைய பதவி பட்டங்கள் மாறலாம், ஆனால் யாரெல்லாம் அவரை உண்மையாக தேடுகிறார்களோ அவர் மாறாதவர், தம்மை தேடுவருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவர் என்பதை கண்டுகொள்ளவே அவர் இறைவனாய் வெளிப்பட்டார். இறைவன் என்றால் இறை என்றாலே தேடுதல், இறங்கி கொடுக்கிறவன், தேடுகிறவர்களுக்கெல்லாம் தம்மை வெளிப்படுத்துவார். ஆக இந்த அற்புதமான தேவனை முழு இதயத்தோடு தேடி தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆண்டு உதவி செய்வாராக. அவரை நோக்கி நாம் கொண்டாடி கேட்போம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய சேர்ந்து ஜெபிக்கிற யாவரும் முழு மனதோடு முழு இதயத்தோடு உம்மை தேடவும், நீரே மெய்யான இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டு இரட்சகராக உம்மை பற்றி கொண்டு உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் உதவி செய்யும். இவர்களை தடை செய்கிற பயங்கள், பலவீனங்கள், இவர்களை தப்பிவிடும்படி பாதை மாற்றிக்கொள்ளும்படி செயல்படுகிற நோய்கள், பேய்கள், சாத்தானின் தந்திரங்களை அழித்து போடும். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியை. God bless you.